ஆகா வந்தாச்சு விநாயகர் சதுர்த்தி, வாங்க நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எடுத்துக்கோங்க. கொதிக்க வச்ச தண்ணின்னா நல்லா கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். இது கூட 50 கிராம் நிலக்கடலை பருப்பு, 25 கிராம் பொரிகடலை, இதை 1 2 அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இது கூட கொஞ்சமாக திருவுன தேங்காய், நம்ம அரைச்சி வச்ச நிலக்கடலை பொரிகடலை அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரை, எவ்வளோ அளவு மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவு இனிப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் நெய், நீங்கள் நெய் இல்லை எண்ணெய் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம நல்லா மாவு பிழிஞ்சிட்டு பிடிச்சிட வேண்டியதான். நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இப்போ நம்ம அதை வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் உங்கள் வீட்டில் தான் இருப்பார்.